ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மன்சூராஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்பவே டேஸ்டான சப்பாத்தி நூடுல்ஸ் எப்படி ஈஸியாக டக்குன்னு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி தான் எடுத்திருக்கேன். 5 சப்பாத்தி அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சப்பாத்தி எடுத்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு சப்பாத்தி எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ண சப்பாத்தியை இந்த மாதிரி கத்தியை வச்சு மெலிசாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கத்திரிக்கோலில் கட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி மெலிசான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம நூடுல்ஸ் சப்பாத்தி செய்கிறப்ப சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நம்மக்கிட்ட இருந்த சப்பாத்தியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்காக அடுப்பில் வானலை வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு ஏறினதும் 4 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இது பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு 4லேருந்து 5 வெங்காயத்தை இந்த மாதிரி நீள்வாக்கில் நறுக்கி எடுத்துக்கிட்டு நம்ம 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியில் நம்ம பசங்களுக்கு நூடுல்ஸ் டைப்பில் செஞ்சு கொடுத்தோன்னா நம்ம பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நாம் கோஸ், கேரட், கேப்சிகம், உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி கேரட் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி நீள்வாக்கில் நறுக்கி கேரட்டையும் சேர்த்து அதையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். என்கிட்ட டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸும் இல்லாததுனால நான் தக்காளியும் பச்சை மிளகாவும் அரைச்சிக்க போகிறேன். இதுக்காக 4 தக்காளி, ஒரு பச்சை மிளகாவை சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை நம்ம வதக்கிக்கிட்டு இருக்க கேரட் வெங்காயத்தில் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நான் பச்சை மிளகாய் அரைச்சதுனால மிளகாய்த்தூள் கம்மியான அளவில் தான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால கம்மியான அளவில் தான் எல்லாமே சேர்த்துருக்கேன். இப்போது இது இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகளை இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் முட்டை சேர்க்குறதா இருந்தால் சப்பாத்தியை சேர்க்குறதுக்கு முன்னாடி முட்டையை சேர்த்துட்டு முட்டை நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அதில் சப்பாத்தியை சேர்த்து கலந்து சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை இந்த அளவுக்கு கலந்த பிறகு டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன், சில்லி சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கலாம். என்கிட்ட அதெல்லாம் இல்லைன்றதுக்காக தான் நான் தக்காளியும் பச்சை மிளகாவையும் அரைச்சி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பச்சையாக சேர்த்துருக்கோமே டேஸ்ட்டு எப்படி இருக்கும், ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் இது எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியில் செஞ்சது மாதிரியே தெரியல, சூப்பரான டேஸ்ட்டில் வந்திருக்கு. அவ்வளோதாங்க, அட்டகாசமான டேஸ்ட்டில் சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி பண்ணியாச்சு. வாங்க சாப்பிடலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மன்சூராஸ் லைஃப் ஸ்டைல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.